ஹாய் காய்ஸ், வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஏசி யூனிட்டோட விஎஃப்டி பைபாஸ் பேனலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேனல் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாலுக்கு இல்லைனா ஹோட்டலுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஎஃப்டி பைபாஸ் பேனலில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேனலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்த்தோன்னா ஒரு அம்மீட்டர். ஓகேங்களா? இதோட மேக் பார்த்திங்கன்னா ட்ரினிட்டி. ஓகேங்களா? மாடல் வந்து பார்த்திங்கன்னா ME2A3 பார்த்திங்கன்னா RYB 3 பேஸில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் போட்டு சொல்லி நம்ம இந்த மீட்டரில் பார்க்கலாம். இதுலேயும் அதே சேம் கான்செப்ட் தான். RYB ஒவ்வொரு பேஸ்லையும் எவ்வளோ வந்து வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா RYB ஒவ்வொரு பேஸோட இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்னா ரெட் கலர் இண்டிகேஷன் வரும், ஒய்னா எல்லோ கலர் இண்டிகேஷன் வரும், பின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஎஃப்டி ரன்னு, விஎஃப்டி ஆஃப் இண்டிகேஷன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டர் ஆன் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட், அதாவது அந்த ஏஹெச் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட்டு பட்டன் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து விஎஃப்டியில் ஒன்றுமா இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் ஒன்றுமா, இது வந்து செலக்ட் பண்ணுற சுவிட்சும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மேனுவல் சுவிட்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மீட்டருக்கான கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அம்மீட்டர், வோல்டிமீட்டர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷனுக்கும் அதுக்கான கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி விஎஃப்டி ரன்னிங் இருந்தால் மட்டும் தான் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓணும், இல்லைனா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஆஃபில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சிடிஎஸ் கொடுத்துருக்காங்க, பிரேக்கர்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஒட்டியிருக்காங்க இன்கமிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் கோயிங் கேபிள் வந்து கீழே இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 வோல்ட் டு 24 வோல்ட் டிசி. ஓகேங்களா? இது எதுக்குன்னா விஎஃப்டி நம்ம வந்து டிசி சப்ளை தான் கொடுக்க முடியும், அதனால் ஒரு ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா விஎஃப்டி. இல்லை, விஎஃப்டி அப்படின்னா என்னென்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா மோட்டரோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளோட ஏசி யூனிட் வந்து விஎஃப்டியில் ஒன்றுன்னா நீங்கள் செலக்டர் சுவிட்ச் 1ல் போட்டிங்கன்னா விஎஃப்டி மூலிமா ரன் ஆகும். இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா பைபாஸில் 1 அப்படின்னா செலக்டர் சுவிட்சை வந்து நீங்கள் வந்து 2ல் போட்டிங்கன்னா மோட்டர் வந்து பைபாஸில் ஓடும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஏசி யூனிட்டோட கண்ட்ரோல் பேனலில் என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Application link கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.